இங்க எதுக்கு வந்தீங்க? அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் வரலன்னா வேற யார் வர போறா? சூப்பர் ஸ்டாரா? ஹலோ குரு, இப்ப நான் உங்களுக்கு சொன்னதை அங்க சொல்லுங்க, இல்லனா நாங்க வரட்டுமா? அது சரி, நல்லா இருக்கு. நான் வராம வேற யார் வருவா? ரஜினிகாந்தா. என்ன வேணும் உங்களுக்கு? என்கிட்ட பர்மிஷன் கேட்காம ஆபீஸ்க்கு வந்தது இல்லாம உங்க வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ டயலாக்லாம் வளரிட்டு இருக்கீங்க. என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க மாமா. என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன். கொண்டு வந்ததை இங்க வச்சுட்டு வந்த வழியை பார்த்து கிளம்புங்க. மாட்டேன்னு சொல்லுங்க. மாட்டேன். மாட்டேன்னா என்ன அர்த்தம்? போக மாட்டேன்னு அர்த்தம். எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, நீங்க சாப்பாடு சாப்பிடுற வரைக்கும் நான் இங்கிருந்து எங்கேயும் நகரவே கூடாதுன்னு. அவங்க சொன்னபடிதான் நான் நடப்பேன். உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது யாரு? யார் சொன்னாங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க கூட பேச எனக்கு நேரம் இல்ல. கொண்டு வந்தது இங்க வச்சிட்டீங்கல்ல, இப்ப நீங்க கிளம்பி போகலாம். ஓகே, போங்க. மாமா மாமா, அவங்க உங்களை அங்க உட்கார விட மாட்டாங்க, அதனால நீங்களே முதல்ல உட்கார்ந்துருங்க. அதாவது நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க சார். முதல்ல எழுந்துருங்க. நான் போகவே மாட்டேன் மேடம். எனக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டே ஆகணும். நான் பரிமாறட்டுமா? நீங்க கவலையே பட வேண்டாம், நான் பிரமாதமா பரிமாறுவேன். சந்தோஷமா சாப்பிடுங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். கேஷவ், நீயே பரிமாறு. நானே பரிமாறுறேன். ஒரு நிமிஷம், நான் மூடியை திறந்து தர்றேன். அடேங்கப்பா, கும்முன்னு வாசனை தூக்குது. சும்மா கும்முன்னு வாசனை தூக்குதுல்ல. நாசமா போச்சு குருவே. அதை நான் உங்களுக்கு சொல்லல, இங்க சாப்பாட்டுக்கு சொன்ன குருவே. வேற ஏதாவது சொல்லி சமாளிங்க, இல்லனா உங்களை அப்படியே பொட்டலம் கட்டி பார்சல் பண்ணி வெளியில அனுப்பிச்சிருவாங்க. சமாளிங்க. இந்த சாப்பாடு எவ்வளவு வாசனையா இருக்கு பாத்தீங்களா? நெய் வாசனை மணக்க மணக்க அப்படியே தூக்குது. ஆஹா, இது நல்ல வேலை உங்களுக்கு இன்னைக்கு ஆயுஸ் கெட்டி. என் கையால சமைச்சேன்ல, அதனால தான் அப்படி வாசனையா இருக்கு. பருப்பு, வெண்டைக்காய் இதெல்லாம் நீடிக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ரீடி உட்காந்து வெட்டு வெட்டுங்க. எனக்கு பிடிக்கும். யார் சொன்னது? இதெல்லாம் நான் சாப்பிட்றதே கிடையாது. அதானே பார்த்தேன். மாமா மாமா, உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, நான் அதை என்ன பண்றது? பரிமாறவா? அப்படின்னா நான் இந்த சாப்பாடை என்ன பண்றதா? பார்க்கவே சாப்பிடணும்னு தோணல, பரிமாறவா? கலக்கிறீங்க மாமா. கேஷவ், வா போலாம். இல்ல 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 இல்ல, அவங்கள போக விட்டுறாதீங்க. தடுங்க தடுங்க, அவங்கள தடுங்க. இந்த மாதிரி சாப்பிடாம கூடாம எங்க கிளம்பிட்டீங்க? சாப்பாடுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்காம போறது ரொம்ப தப்பு மேடம், தெரியுமில்ல? உங்களுக்கு யார் இங்க அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் சரியா தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் நான் சாப்பிட்ற சாப்பாடு இல்ல. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? வழி மறிக்காதீங்க, தள்ளி நில்லுங்க. வா போலாம்.